தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பிரண்டை துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கைப்பிடி அளவு பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 சில் தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 5 வத்தல் எடுத்துருக்கிறேன், ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு 10 பல் பூண்டு, கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. பிரண்டையை வதக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பிரண்டையை இதில் சேர்த்துக்கிறேன். பிரண்டை நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை இப்போ நல்லா கலர் மாறி நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தலும் புளியும் சேர்த்துக்கலாம். புளி நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ பிரண்டை தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பிரண்டை தேங்காய் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற பிரண்டையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சரியாக வதக்கலைனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாளித்து அதுக்கப்புறம் தீயை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம சரியாக வதக்கலைனாலும் நாக்கில் வந்து அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. இப்போ மூடி வச்சிடலாம். இதை அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கிளறி விட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா நம்ம சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சோம்னா துவையல் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.